எல்லாரும் வணக்கம். என்ன நண்பா நண்பிகள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. அப்படி முகத்துல பார்க்கும்போது தெரியுது அந்த 1000 வாட்ஸ் பல்ப் அப்படி எரியுது. ஏன்னா நேற்று தளபதி விஜய் அவர்களும் தமிழை வச்சுக்கிறதுல மற்றவங்களும் பேசின பேச்சுலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பூரிப்பா இருந்திருப்பீங்க. எத்தனை பேர் தளபதி விஜய் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சை திரும்ப திரும்ப போட்டு ரிப்பீட்டா பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தவங்க உண்மையை சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நேற்று அடிச்ச அடியில் ஒப்பரி சத்தமும் கதறல்களும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா தளபதி விஜய் நேற்று மைக்க பிடிக்கும் போதே முதல்ல கேட்ட வார்த்தை என்ன, கதறல்லாம் அதிகமா இருக்கா அப்படின்னு தான். ஸோ அதனால அவர் கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏகப்பட்ட கதல்கள் நம்ம வந்து ரிப்ளை கொடுக்க முடியாத அளவுக்கு கதல் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இருந்தாலும் முதல்ல வந்து இந்த அழுகிற அந்த அல்ல கையில் தானே ஒரு பதிலடியை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச் கருத்துக்கு எடுத்து பதிலடியாக கொடுக்க வருவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசா தளபதி விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சுக்கு பதிலடி கொடுக்க முடியாம, ஏன்னா எதிர்கட்சிகளே மிரண்டு போச்சு. என்ன திருப்பி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாரும் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஒருத்தர் விடாம. அதனால இப்ப கடைசியில எங்க போய் வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, சாப்பாட்டுல போய் வந்திருக்காங்க. சாப்பாட்டு ராமன், அதாவது சாப்பாட்டுல அவர் பார்த்தீங்கன்னா சைவம் சொல்லிட்டு மீனை போட்டாரு, மட்டனை போட்டாருன்னு. ஸோ அந்த தற்கொலைகள் அதுலயும் முக்கியம் ஒருத்தரை பத்தி நான் பேசணும். அதான் கேட்டீங்கன்னா, எப்பவுமே எதிரிகள் முதல்ல நேரடியாக வராம முதல்ல லெஃப்ட் ரைட் இந்த அல்ல கையில தான் முதல்ல அனுப்பும். அந்த அல்ல கைகளையுமே எப்பவுமே பாத்தீங்கன்னா பரம்பரை கொத்தடினா இருக்க அல்ல கைகளை விடையும் இந்த நேத்து வந்து முந்தானத்து வந்து சேர்ந்த அல்லக்கை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப விசுவாசமா இருக்கும். ஸோ அப்படிதான் இன்னைக்கு ஒரு அல்லக்கைன்னு கூட சொல்லக்கூடாது, ஓடுகள். யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில சீமான அளவுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்துக்கிட்டு கருணாநிதி அவர்ல போட்டு பொலன்னு பொழந்துட்டு கழுவி ஊத்திட்டு இப்போ அப்படியே மாறி போய் டீம் கட்சியில போய்கிட்டு கருணாநிதி அவருடைய பேரை கால கழுவி குடிச்சிட்டு இருக்கிற அந்த ராஜீவ்காந்தி அவர் எடுத்தோடனே முதல்ல ஓடி ஒரு ட்வீட் போட்டுருக்காப்ல. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ஆட்களை திரட்டி பொதுக்குழு நடத்தி மீன் வந்து அசைவம் இல்லை சைவம் காட்டிருக்காரு. இதே மாதிரி இனிமேல் பாத்தீங்கன்னா அணில் ஆமை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசைவம் கிடையாது சைவம் காட்டுவாரு அப்படிங்கிற அவர் நக்கலா போட்டுருக்காரு அப்படின்னு நினைச்சு அவர் போட்டிருக்காரு. அதாவது ஏன் இந்த அல்லக்கை இந்த ஓடுகளை ராஜீவ்காந்தியை டிஎம்கே வந்து டீ ப்ரோமோட் பண்ணிட்டுச்சுங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அங்க உங்க கட்சியை போட்டு போலான்னு எல்லாரும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி கருத்தியலா பேசுறதுக்கு தெம்பு திராணிகளுக்கு அறிவே இல்லை, அதாவது மைண்ட்ல ஒண்ணுமே இல்லை. இவங்க நேர சாப்பாட்டை போய் விழுந்து அப்படியே புரண்டு கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கேவலமா தற்குத்தனமா இருக்கு. ஸோ அதனால இந்த அல்லக்கையெல்லாம் ஒரு ஆளா ஆனால் தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கு அடுத்தாப்புல புதுசாக இன்னொரு கதல் வந்துருக்கு. இதுக்கு நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. இது ஏன் உட்காந்துட்டு முன்னாடி கதறிட்டு இருக்குன்னு தெரியல. யாருன்னு கேட்டீங்கன்னா, புடிச்சிட்ட மாதிரி. அதாவது இந்த 4 படம் எல்லா படையும் உருள படத்தெல்லாம் விமர்சனம் பண்ணுவார், கழுவி ஊற்றுவார். ஆனால் திமுக சைட்லேருந்து ஒரு தயாரிச்சு ஒரு படத்தை விட்டாங்கன்னா அதை வந்து ரொம்ப நல்ல படம் அப்படி பூன்னு தள்ளுவார். ஏன்னா இவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஜின்னு ஒரு படம் எடுத்தாரு, எந்த லட்சத்துல இருந்து ஊர்வலத்துக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார். சரி, இப்போ அதை விடுங்க. இவர் இப்போ முழுக்க தளபதி விஜய் அவர்களும் தமிழை வச்சுக்கலாம் என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டு நொட்ட சொல்லிக்கிட்டு, அதுவும் நேற்று நடந்த இந்த விழாவை பற்றி அவங்க வந்து சாப்பாட்டில் அதை போட்டாங்க இதை போட்டாங்க சைவம் ஆயிட்டா அப்படி ஆயிட்டா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் இப்படி கையை கூப்பிட்டு தூங்குறாரு. ஸோ மோடியை பார்த்து பயப்படுறாரு. இவர் வந்து பாஜக பி டீம் தான், இவர் தைரியமா நாங்கள் என்ன இருந்தாலும் பாஜக பி டீம் தான் சொல்லுவோம், இவர் என்னதான் விமர்சிச்சாலும் அப்படி இப்படின்னு வந்து கதறல். எனக்கு தெரிஞ்சு அதிகமான கதறல் நேற்று நடந்த அந்த பொதுக்குழுக்கு எதிராக போட்டதுன்னு கேட்டிங்கன்னா அந்த புளிச்சிட்ட மாதிரி தான். அந்த அளவுக்கு ட்விட்டு கதறிக்கா மனுஷன். ஸோ இந்த ஆளை பார்க்கும்போது நீ அப்பா இங்கே வர உனக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க தோணுது. ஸோ அந்த அளவுக்கு போகிற போக்கில் இந்த புளிச்சட்டியும் நம்முடைய தோழர்கள் கவனிக்க வேண்டியது முக்கியம். எனக்கு ஓவராக தான் கதறிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் தோழர்கள் பார்த்துட்டீங்க இந்த புளிச்சட்டையை, சரியா? ஸோ அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்துடுவார சாட்டை அவங்க நேற்றே ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. அவங்க சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க கட்சியிலேருந்து தேர்தல் எல்லாமே பொதுச் செயலாளரே பார்த்தீங்கன்னா 55 நிமிஷம் பேசுகிறாரு. ஆனால் கட்சியோட தலைவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்ட்டு. அவரு என்ன உங்க நொன்ன மாதிரியா இல்லை கேட்குற வளவளா வக்கப்படப்புன்னு சும்மா கதையா அடிச்சு விடுறவரு என்ன வேணா பேசுறாரு. ஏன்னா அவருக்கு இருக்கிறது அது ஒண்ணுதான், இந்த வாய் தான். அதனால அவர் வந்து கதையா வந்துட்டு இருப்பாரு. ஆனா தளபதி விஜய் அப்படி கிடையாது. அவர் தலைவருங்கிறவரு அப்படிதான் இருப்பாரு, கெத்ததான் இருப்பாரு. வந்தாருன்னா பெருக்கி விடணும், ஒரு 4 சீச்சு ஒரு 10 நிமிஷம் பேசணும், எல்லாரையும் அலற விடணும். அந்த மாதிரி பேசிட்டு போறதுதான் தளபதி விஜய் அவர்கள். அவரு தான் அதுக்கு தான் கட்சியில மத்தவங்களை வச்சிருக்காரு கொள்கை பிடிச்சல அப்படின்னு ஒவ்வொரு போஸ்டும் அவங்க வந்து பேச போறாங்க புள்ளி வரமா. அவரோட ரேஞ்சுக்கு என்ன பேசணுமோ அதை தெளிவா தெருக்கி விட்டு போயிட்டாரு. அந்த வயிற்றுச்சல், அதாவது அந்த சாட்டைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயிற்றுச்சல் உள்ள அப்படி பேன் ஆகுது. அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா, ஏன்னா மாநாட்டுக்கு அப்புறம் நேரடியா போட்டு பொழந்து எடுத்தாரா யாருமே எதிர்பார்க்கல இந்த மனுஷன் இப்படிலாம். ஏன்னா அரசியலும் வந்தாச்சு, உங்களுக்கே தெரியும். தளபதி விஜய் அவர்கள் எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சினிமா ஷூட்டிங்னால அமைதியா உட்காந்துட்டு போற மனுஷன். ஆனா ஸ்பாட்ல டேக் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா போய் அப்படி வேற ஒரு மனுஷன் அவதாரம் எடுத்து நிற்பாரு. அப்படிப்பட்ட அரசியல் மட்டும் என்ன சொல்லிருக்கல, தளபதி விஜய் மைக்க பிடிக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாரு. பிடிச்சிட்டாரா தெருக்கி விட்டு வர அந்த மாதிரி தெருக்கி விட்டு போயிட்டாரு. அதை இவங்களால ஏத்துக்கல முடியல. ஸோ அதனாலதான் உட்காந்து முழுக்க உட்காந்து கதறிட்டு இருக்குங்க. இன்னும் நிறைய கதல் இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க விருப்பமே இல்லை. சரி அதெல்லாம் கதறிட்டு போட்டோம், என்ன பண்ணாலும் கதற குரூப். ஸோ மெயினா ஏதாவது ஏன்னா இப்போ அண்ணாமலையே கதறதுக்கு முடியாம அவங்க நேரம் சொல்லியிருக்காங்க,
அதாவது நாங்கள் வந்து அரசியல் பாடம் எடுக்கேன், தளபதி விஜய்க்கு அதை பற்றி தெரியல, ரோட்ல வந்து போராட்டம், சும்மா ஒரு அதாவது ரவுடி எதிர்த்தாதான் நானும் ரவுடிக்கிற மாதிரி சும்மா சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு போறாரு. அப்ப இவ்வளவு நாள் இவரு என்ன பண்ணாரு கேட்கிறேன். இதெல்லாம் பத்தி பேசுறோம், அண்ணாமலை பேசலாமா? ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து தெம்பு திராணி இல்லாம அங்கே எதிர்த்து சண்டை செய்ய முடியாம சட்டை கழிட்டு ரோட்டை சவுக்கடி கொடுத்துட்டு, இதெல்லாம் பெரிய கூத்து. இதெல்லாம் வந்து சரி விடுங்க, அதை போட்டு ஒரே எத்தனை தான் போட்டு அடிக்க. அதனால நான் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நேற்று நடந்த விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்களை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 17 தீர்மானங்கள் போட்டால, நாம எப்பயுமே மனசுல வந்து பேசக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் 17 தீர்மானங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இதை தான் போடவும் தெரியும். எதுக்கெல்லாம் தளபதி தமிழை வச்சுக்கலாம் குரல் கொடுத்தோ அதை பத்தி நான் பேசியிருக்காங்க. அதில் நிறைய விமர்சன வடவைகள்லாம் அந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு அறிவுபூர்வமா அறிவிச்சிகளா அரசியல் கரைச்சி கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எல்லாமே ஆல்ரெடி அந்த கட்சி சொன்னது இந்த கட்சி சொன்னா அங்க இருந்து ஒன்று இங்க இருந்து ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க, பெருசா அதில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. நான் கேட்கிறேன், வேற என்ன எடுத்து போடுவாங்க? தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் தான் அங்க இருக்கிற பிரச்சனை தானே எல்லாருமே பேச முடியும். நீங்க முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தீங்கன்னா பொசுக்கில் வந்து நீங்க பேசுறா நாங்க பேசக்கூடாதா? என்னையா இருக்கு அவசரத்துல வந்து கட்சி ஆரம்பிச்சா? இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குள்ள ஒரே பிரச்சனை தானே, அந்த பிரச்சனை தானே மக்கள் எடுத்து பேச முடியும். எல்லா கட்சிகளும் பேசினாலும் அதே பிரச்சனை தானே எடுத்து பேச முடியும். இது என்ன நாங்க சொன்னா சொல்லிட்டா நீங்க சொல்லிட்டாரு, நீங்க அவசரத்துல கட்சி ஆரம்பிச்சு முன்னாடி வந்தீங்க, அதுக்கு நீங்க சொல்லிட்டா அது ஒரு மேட்டர் ஆகுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? எந்த பிரச்சனையும் தீர்வு, அதாவது தீர்வு அடைஞ்ச பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்ட பிரச்சனை திரும்ப எடுத்து தமிழை வச்சுக்கலாம் பேசினா அதை கேட்கலாம். இதை யாராவது அந்த பிரச்சனை அதை யாருமே பண்ணப்படான்னு தெரியும். அப்புறம் அதை சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டாருன்னா இங்க இருக்கிற பிரச்சனை தான் சொல்ல முடியும். ஏதோ புதுசாத்தமா வந்து பேசட்டாங்க, அந்த மாதிரி சில அறிவு ஜீவிகளை கதறிட்டு இருக்கு. சரி, இப்போ நாம பார்க்கலாம். அந்த 17 தீர்மானங்கள்ல எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே தீர்மானம், இந்த பன்னாட்டு அரங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இது எனக்கு ஏத்துக்கல முடியல. எத்தனை காலத்துக்கு தான் பாத்தீங்கன்னா இன்னும் பெரியாரையே பிடிச்சி நம்ம அவருடைய பேரை வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கறது என்னோட இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கொள்கை தலைவராகனால பெரியார் அவர்களுக்கு முன்னேற்படுத்திட்டே இருக்காரு. நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இனிமேல் பெரியார் அவரை விட்டுட்டு இன்னுமே கொள்கை தலைவரா இன்னும் மீறி ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய பேரை நீங்க சஜஷன் பண்ணலாமே எல்லா விஷயத்துக்கும். காமராஜர் இருக்காரு, அம்பேத்கர் அவர்கள் இருக்காரு, ஸோ வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காங்க, அஞ்சலி மல். ஸோ இவங்க பேர்ல ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க தெளிவுபடுத்தணும், சொல்லணும், செயல்படுத்தணும். இதுக்கெல்லாம் அவங்க பேரை வைங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் வரவேற்பேன், நல்லா இருக்கும். இது ஒரே ஒரு சஜஷன் எனக்கு தோணுச்சு. இன்னுமே பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் திமுக ஆல்ரெடி இந்த மாதிரி தான் சொல்லிட்டு அலைவாங்க பெரியார் பெரியார்னு. அதாவது கொள்கை தலைவர் நம்ம வச்சிருக்கோம், அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ எங்க உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க, அதனால நீங்க கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க சரி. நான் வந்து ஆரம்பத்தில் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்டதுல பெரியார் அவர்களை பிடிக்காது. ஆனா தளபதி விஜய் வச்சிருக்காருன்னா அவர் ஏதாவது ஒரு காரண ரீதியா வச்சிருக்கலாம், ரைட், ஓகே. ஆனா திரும்ப திரும்ப பெரியார் அவர்களை முன்னெடுத்து பெரியாருடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்றது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. இது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. இதைத்தான் நான் நேற்று வீடியோல பேசும்போது சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா கொள்கை தலைவரா தமிழ்நாட்டை சேர்ந்த இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேர் யாரும் ஒரு பேரை சஜஷன் பண்ணா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஸோ இது இந்த இடத்துல சொல்ல நினைச்சேன். இது எத்தனை பேருக்கு வருத்தமா இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கு வருத்தப்பட்ட எனக்கு அது கவலை கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்ல நினைக்கிறோம் அதை சொல்லிடுவோம், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தாப்புல ஸோ இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா, நேற்று நான் பேசணும்னு நினைச்சது தவறு விட்டது. நான் அந்த ஒரு சந்தோஷத்துல அதெல்லாம் தவறு விட்டேன், அதெல்லாம் நான் டீகோட் பண்றேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் மெயினா மைக்க பிடிச்சி பேசுறது ஒரு விஷயத்தை சொன்னாரு. அதாவது பாத்தீங்கன்னா உன்னிப்பா கவனம் தெரியும். அதாவது அரசியல்னா என்ன, எல்லா குடும்பமும் நல்லா வாழணும், அதான அரசியல். ஒரே குடும்பம் மட்டும் நல்லா வாழ்றது எப்படிங்க அரசியல் எப்படிங்க ஏத்துக்க முடியும் அப்படிங்கறத தெளிவாக போட்டு உடைச்சாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சுக்கு நேரம் ஈட்டி விட்ட மாதிரி எப்படி முதல் மாடல சொன்னாரோ அதை விட பயங்கரமா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா பாமர் மக்கள் வரைக்கும் நல்லா ரீச் ஆகும். நிறைய பேர் தளபதி விஜய் அவர்களை டிஎம்கேவுக்கு ஆப்போசிட் பண்றதுக்கு ஒரே ஆள் தகுதியான ஆள் தளபதி விஜய் அவர் தான் அப்படிங்கிறத தளபதி நேர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டாரு. நிறைய பேருடைய எண்ணங்கள் மனசுலாம் போய் பதிஞ்சிருக்கும். நிறைய பேர் நம்ம கிட்டே சொன்னாங்க சரியா பேசினார்ல அப்படின்ட்டு. அதாவது கட்சி சாராதவங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் சார்பா இருப்பவங்க இப்ப நம்மளுக்கு எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்க செய்வாங்க, ஆதரவு உள்ளவங்க ஆதரிப்பாங்க. ஸோ அது விஷயம் கிடையாது. பொதுமக்கள் இருக்கக்கூடியவங்க திமுகவை அடிக்கக்கூடிய பவர் ஏறி அடிக்கிறது அப்ப யாருக்கு இருக்கு? இப்போ திமுகவை எதிர்க்கவங்கன்னா இப்ப சீமானவர் கூட இருப்பாரு, பிஜேபி இருப்பாங்க. ஆனா அவங்களாம் ஒரு நியூட்ரல் போர்ஸ் கிடையாது. அவங்களாம் ஒரு அடுத்த முதலமைச்சராவா மாட்டாங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் எதிர்ப்பாளர் தான், ஆனா முதலமைச்சர் ஆவான்னு கேட்டா ஆக மாட்டாங்க. முதலமைச்சர் ஆகணும்னு தகுதி உடையவர் இந்த அளவுக்கு திமுகவை வந்த உடனே இவங்களுக்குள்ள ஃபோர்ஸ் அடிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது கமல்ஹாசன் நீங்க சொல்லலாம், கமல்ஹாசன் கூட வந்த உடனே டிவி எல்லாம் உடைச்சாரு. ஆனா அவர்லாம் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் எந்த அளவுலாம் அடிக்கல. தளபதி விஜய் அவர்கள் தான் மாநாட்டு வந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நேருக்கு நேரம் என்னோட எதிர்ன்னு சொல்லி அடிக்கிறாரு. அவர் தான் அடுத்த முதலமைச்சரா வரக்கூடிய அந்த அளவு மக்கள் செல்வ கூட ஃபோர்ஸோட இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் ஒருத்தர் பேசுறதுக்கும் அதாவது நியூட்ரல் பேஸ் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் இந்த வாங்கிட்டு இருக்கவங்க பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ சீமானவர்கள் பேசுறாரு, பிஜேபியில அண்ணாமலை பேசுறாருன்னா அதெல்லாம் மக்கள் பெருசா இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் கவனிச்சிருந்தாங்க அந்த விஷயத்த. இதை இந்த இடத்துல தெளிவா பதிவுபடுத்தணும். ஏன்னா எப்பவுமே இந்த ஓட்டு போடுற மக்கள் எப்பவுமே அரசியல வெறுப்பா பார்க்கக்கூடியவங்க, அவங்கெல்லாம் இப்போ அரசியல உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களை பாக்குறாங்க, அவருடைய அரசியல அப்படி என்னென்ன பண்றாரு அடுத்த அப்படிங்கறது கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுக்கு அது தேவையான தமிழை வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் கவர் பண்ணணும் நம்ம. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பலம் கொடுப்பாங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அதனால அது ஒரு சரியான ஸ்பீச். அதையுமே தளபதி விஜய் பேசுறது சரியில்லை அப்படி சொல்றாங்கன்னா அவன் வன்மத்தை கக்குறாங்கன்னு அர்த்தம். ரெண்டு பேர் கதறுவாங்க, ஒன்னு திமுக ஒன்னு பிஜேபி. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா பிஜேபி திமுக எதிர்த்தது பிடிச்சிருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லிக்கிட்டு உடனே பிஜேபியை எதிர்த்தது பிடிக்காதுல்ல, அதுக்கு ஏதாவது நோட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுக சொல்லினா பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா முழுமையை எதிர்க்கல, அவர் பாத்தீங்கன்னா பிஜேபி சொல்ல ஜின்னு சொன்னாரு, பயப்படுறாரு, அவர் எப்பயும் பிஜேபி டீம் தான் அப்படின்னு கதறானுங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னதான் நம்ம அடிச்சாலும் அவங்க அடிச்சது ஒத்துக்கூடாதா, அதாவது நாங்க வந்து கீழே வந்துட்டு அதை ஒத்துக்காம கடைசி வரைக்கும் நாங்க வந்து பெரிய ஆள் தான் அப்படின்னு காட்டுற மாதிரி. ஆனா நீங்க பாருங்க இப்ப சொல்ல மாட்டாங்க, இன்னும் ஆரம்பிச்சிடும் இன்னையில இருந்து. அப்படியே ஒரு மேடையை போடுவாங்க, எங்கெங்கெல்லாம் மைக்குடிக்க அங்களுடைய அல்ல கை எல்லாமே விட்டு ஆபாசமா தளபதி விஜய் விமர்சிக்க வைப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கட்டும், அப்போ அவங்க பதிலடியே நம்ம போற போல கொடுக்கலாம். ஸோ இப்போ அதாவது இந்த மாதிரி இந்த கொத்தடிமையில அல்ல கைகள் கதறதை பார்க்கும் போதும் நேற்று தளபதி விஜய் அவர்கள் பேசின அந்த தெரி ஸ்பீச் தமிழை வச்சுக்கிறதுமே அந்த ஆடியோ ருத்ரதாண்டவம் இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு என்னென்ன நினைச்சீங்க, யார் யாருக்கு நீங்களுமே சோசியல் மீடியாவில் நான் நிறைய தான் பார்க்க தவறி இருப்பேன். ஸோ இவங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் கமெண்ட் கொடுக்க முடியல அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு தெரியா நம்ம அதுக்கு திருப்பி வெளியிடலாம். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பாய்.